guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து டியூஸ்டே. நானும் என் ஹஸ்பண்ட் பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கோம். சோ என்னோட ஸ்கின் கேர் வந்து இப்போதைக்கு டே டைம் காலையில எழுந்திருச்சது இந்த மாதிரி வெளியே போகும்போது நான் என்ன மாதிரி ஸ்கின் கேர்லாம் நான் பண்றேன் அப்படின்றத இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்க போறேன். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பாக்குறதுக்கு கண்டினியூ பண்ணுங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு கிரீன் கலர் ஜார்ஜெட் சாரி ஃபுல்லா ஃபிளார்ஸ் இருக்க மாதிரி செமையா இருக்கும். உடுத்துறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்படியே சாஃப்டா உடம்புல இருக்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி கூலிங்கான ஒரு வைப்பு கொடுக்கும். ஸோ அதனால நான் ஒரு மாதிரி கசகசன்னு இருக்க மாதிரி இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா நமக்கு வெயிலா இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 இருக்கும், 11 வரைக்கும் கோயில் இருக்கும். இந்த வெயில் டைம்ல தான் போறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக இந்த சாரி நான் வந்து சூஸ் பண்ணி கட்டியிருக்கேன். குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ எடுத்ததும் வந்து பாத்தீங்கன்னா காமா ஆயுர்வேதா பிராண்ட்ல இருந்து பியூர் ரோஸ் வாட்டர். இதை வந்து நம்ம ஃபேஸ் அண்ட் பாடி மிஸ்டாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும், ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ஸோ நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டேன். அண்ட் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசானில் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நீட் இருக்குன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃபர் டேஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போ கூட அமேசானில் பார்த்தீங்கன்னா கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் சேல் வந்து லைவ்ல இருக்குது. 6th ஸ்டார்ட் ஆனிச்சு. இது 11th ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும். இந்த சேலில் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச பியூட்டி அண்ட் ஃபேஷன் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 50 to 80% ஆஃபரில் நல்ல நல்ல டாப் பிராண்ட்ஸ் 1500+ இருக்குது. 4 lakh+ ஸ்டைல்ஸில் நல்ல நல்ல டீல் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. லிப் பாம் பார்த்தீங்கன்னா நான் இது ஃபுல்லாக ஒரு சின்ன ஒரு பொட்டி நிறைய வச்சிருக்கேன். இதுல ஒவ்வொன்றும் டைமுக்கு தகுந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் இருக்கேன் அப்படின்றப்போ இந்த நிவ்யா யூஸ் பண்ணுவேன். ஏதாவது வீடியோவுக்கு மேக்கப் இல்லாமல் வெறும் ஸ்கின் கேரோட நம்ம வீடியோலாம் ஷூட் பண்றோம் அப்படின்றப்போ பேபி லிப்ஸோட இந்த டிண்டட் லிப் பாம் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வெளியே போறோம் அப்படின்றனால SPF இருக்க மாதிரி ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விஷ்கேர்ல இருந்து இந்த டிண்டட் லிப் பாம் வந்து இப்போ நான் யூஸ் பண்ண போறேன். இதுல நான் வந்து டிண்ட் இல்லாதது வச்சிருக்கேன். லிப்ஸ்டிக் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டிண்ட் இல்லாதது யூஸ் பண்ணுவேன். லிப்ஸ்டிக்லாம் எதுவும் இல்லை அப்படின்றப்போ நம்ம வந்து இந்த டிண்டட் போட்டுக்கலாம். நான் வந்து டிண்ட் இல்லாம நார்மல் லிப் பாம் இருக்கலாம், அதே நான் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் லிப்ஸ்டிக் இப்போ போட போறேன். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். செட்டஃபில் பிராண்ட்ல இருந்து நான் யூஸ் பண்றேன். நான் இன்னைக்கு சீரம்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. இது இல்லாமல் நான் இப்போ வீட்டில் இருக்கேன் அப்படின்றப்போ இன்னும் 2 ப்ராடக்ட்டும் நான் கூட யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ நான் வெளியே போகிறேன் அப்படின்றனால அதை நான் யூஸ் பண்ணல. ஃபேஸ்க்கு டாக்டர் ஷெட்ஸோட ஹல்தி அண்ட் ஹைலரானிக் ஆசிட் இருக்க மாதிரி ஒரு சன்ஸ்கிரீனு அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு மாதிரி லைட்டான எல்லோ டிண்ட்ல இருக்கும், பட் நல்லா இருக்கும் இந்த சன்ஸ்கிரீன். கைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷ்கேரோட சன்ஸ்கிரீன் பாடி லோஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு ஷார்ட் ஸ்லீவ்ஸ் தான் போட்டிருக்கேன் அப்படின்றதுனால கையெல்லாம் வந்து டேன் ஆயிரும். ஏன்னா இப்பதான் கொஞ்சம் கையெல்லாம் வந்து என்னோட ஃபேஸோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற அளவுக்கு டேன் எல்லாம் சரி பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்ணணும். சரி பண்ணுறது பிரச்சனை கிடையாது, மெயின்டைன் பண்ணுறது தான் கஷ்டம். ஃபிட்மியோட 330 காம்பேக்ட் வச்சு ஃபேஸை லைட்டாக செட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு அந்த பிசு பிசு லுக் இருக்காது, லைட்டான ஒரு கவரேஜ் இருக்கும், கொஞ்சம் ஒரு பிரைட் லுக் இருக்கும், ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் இருக்கும் நமக்கே. இல்லைன்னா ட்ரெஸ் மட்டும் நல்லா பண்ணிட்டு ஃபேஸ் எண்ணெய் வழிகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு அந்த ஃபீல் பிடிக்காது. சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஆயிலி லுக் பிடிக்குமா இருக்கும். ஒரு மாதிரி கிளாஸ் ஸ்கின் மாதிரி ஃபீல் ஆகும் சம்டைம்ஸ். பட் வெளியே போகிறதுக்கெலாம் எனக்கு அந்த பிசு பிசு லுக் பிடிக்காது அவ்வளவா. மேபிளின்லேருந்து ஒரு பிங்க் லிப்ஸ்டிக் லைட்டாக அந்த டிண்ட்டுக்காக. அவ்வளோதான். காஜல் ஐலைனர்லாம் எதுவுமே போல. ஐப்ரோஸ் மட்டும் லைட்டாக ஃபில் பண்ணியிருக்கேன். வேற எந்த மேக்கப்புமே கிடையாது. ஏன்னா காலையில் கோயிலுக்கு போகும்போது நான் பெருசாக டைம் எடுத்துலாம் மேக்கப் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா அங்கே கோயில் சாத்திட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். அண்ட் பர்ஃப்யூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஷாப்போட பாடி மிஸ்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வெண்ணிலா
ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும். ஹெவியாக இருக்காது, ஒரு மாதிரி தலைவலி வர்ற அந்த ஸ்மெல் இருக்காது, ரொம்ப மைல்டாக இருக்கும். என்னோட சொனாட்டா வாட்ச் போட்டுக்கிறேன். இதுதான் நான் அடிக்கடி பக்கத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு. அப்படியே பேங்கிள் டைப்பில் இருக்கிறதுனால டக்குன்னு இப்படி மாட்டி அவ்வளோதான். அண்ட் என்னோட கிராக்ஸ் வந்து பிஞ்சு போச்சு. ஸோ இப்போ ரஃப் யூஸ் பண்ணுறதுக்கு பக்கத்துலலாம் வெளியே போகிறது அண்ட் சும்மா கடைக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு புதுசாக ஒரு ஸ்லிப்பர் வாங்கியிருக்கேன். அதை தான் நான் வந்து இன்றைக்கி போட்டு போக போகிறேன். நான் உங்களுக்கு பார்க்குறேன். க்ரீம் கலரில் வருது, ரப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ கிராக்ஸ் மாதிரியே இருக்குது மெட்டீரியல். இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நல்லா ரஃப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு. நான் போன டைம் கோல்டு கலரில் கிராக்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பிளாக் கூட வாங்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட்டு டஸ்கி ஸ்கின்னுக்கு பிளாக்கை விட இந்த மாதிரி க்ரீம் கலர், ஆஃப் ஒயிட், இந்த மாதிரி கொஞ்சம் லைட் கலர்ஸ் போட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்கின் டோனுக்கு நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த கலர் சூஸ் பண்ணேன். நல்லா இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது போட்டுட்டு நடக்கிறதுக்கு. அண்ட் வீட்டுக்குள்ளே கூட போட்டுக்கலாம். நான் வீட்டுக்குள்ளே போட்டுக்கலாமா இல்லை வெளியே போட்டுக்கலாமான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வீட்டுக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு வேறு ஏதாவது வாங்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியே போட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி நல்லா இருக்கு. யாருக்காவது வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நான் காமிச்ச ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணது எல்லாத்தோட லிங்க்ஸுமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்காவது நீட் இருக்கு அப்படின்னா லிங்க்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போது கல்யாண நாளைக்கு வாங்கின அந்த ஃப்ளார் டிசைனில் வர்ற என்னோட கோல்டு ஜுவல்லரி வந்து போட்டிருக்கேன். தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும், அது லைட் வெளிச்சத்துக்கு ஒரு மாதிரி கிளார் அடிக்குது. அண்ட் இப்போ நான் வியர் பண்ணியிருக்கேன் இந்த சாரியில் ஃப்ளார்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதுனால சரி இது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஸோ இந்த இதுவும் 2 பேங்கிள்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். இதுலேயே நமக்கு அந்த க்ரீனு மெரூன் கலர்லாம் ஃப்ளார்ஸ் வரும். ஸோ கொஞ்சம் மேட்ச் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு என்கிட்ட இருக்க ஜுவல்லரியில் இது கொஞ்சம் மேட்ச் ஆன மாதிரி இருந்ததுனால எடுத்து போட்டிருக்கேன். இதோட செட்டாக நான் வாங்கின அந்த ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்க அந்த கம்மலும் போட்டாச்சு. ரிங் போடலை இன்னைக்கு. ஸோ இது ரெண்டுமே போதும். இப்போவே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்குது இந்த சாரீக்கு. ஸோ அவ்வளோதான்.